பிஜேபி ஆதரவாளர்கள் எல்லாம் இப்ப சீமான ரொம்ப கொண்டாட ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கொண்டாடல, எனக்கு அவர் நண்பர் தான். இல்ல ஆதரவு கொடுக்கறதே நான் ஆதரவு அதையே பாருங்க யார் ஆளு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பாருங்க. நான் ஆதரவுங்கிறதே கொடுக்க, நான் நண்பர், எனக்கு தம்பி தான். அப்படி பார்த்தா எனக்கு சின்ன பையன் தான், என்னோட ரொம்ப சின்ன வயசு தான், தம்பி தான். எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்டிவ் மேன், அண்ணன் தான் பேசுவாப்புல, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சுதந்திரத்தை நீங்க பறிக்கீங்களா இல்லையா? சீமான் சுதந்திரமாக தான் பேசுறாரு. சீமான் சுதந்திரம் என்ன பறிக்கப்பட்டதா? ஏன் வீட்டில் இருக்கும்போது நீங்க போய் பேசலாமா? அதிகாரிகள் நீங்க ஸ்டேஷன்ல வச்சு பேசுறதும் வீட்டில் போய் பேசலாமே. இப்போ என்கிட்டலாம் நிறைய அதிகாரிகள் வந்தாங்கன்னா வீட்டில் வந்தே பேசுவாங்க. நான் ரொம்ப மக்களுக்காக தொண்டு செய்ய காலத்தில் அரெஸ்ட் பண்ண வரும்போது ரெஸ்பெக்டும் வருவாங்க. டிஎஸ்பி எஸ்பி எல்லாம் வருவாங்க, வந்து வீட்டில் வந்து உட்கார்ந்து, சார் இந்த மாதிரி உங்கள் மேலே இந்த வழக்குகள் இருக்குது, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள், வாங்க எங்கே வரணும், வாங்க போகலாம், ஸ்டேஷன் வரணுமா, எங்கே வரணும், வாங்க போகலாம். இதுதான் சார் நம்மளுடைய ஹியூமன் பீயிங். அவர் கூப்பிட்டா வருவார், நீங்கள் கூப்பிடவே மாட்டேங்கல, மீடியாவை ஃபோக்கஸ் பண்ணுனே அலைகிறீங்கள. அவர் ஓடுற ஆள் இருந்தால் நீங்கள் பேசுகிறாங்க, ஒளிர ஆளுன்னா பேசுகிறாங்க. 24 மணி நேரம் உங்ககிட்ட தான் இருக்காரு, உங்களை சுற்றி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு போய் சம்மன் அனுப்புனாங்களாம், ஒட்டுனாங்களாம், காவலர் தடுத்தாராம், இருந்தாலும் அடிச்சு என்ன அது அசிங்கமா இல்லை உங்களுக்கு? இது யாருக்கு அசிங்கம்? அரசுக்கு தான் அசிங்கம். உடனே சீமானுக்கு சப்போர்ட் பண்ணன்னு சொல்லுங்க. நியாயத்தை பேசுறேன். நீங்க உங்களுடைய பார்வை தப்பா இருக்க. உங்களுடைய பார்வை தப்பு. நான் சீமானை ஆதரிக்கவில்லை, நியாயத்தை பேசுறேன். சரி, அவர் தவறு பண்ணா தண்டனை கொடு, தவறு பண்ணா கோர்ட்ல கொண்டு புடிஷ் பண்ணு, தவறு பண்ணா எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணு, அது உங்களுடைய சட்டம். ஒரு ஒய்ஃப் பிள்ளை எல்லாம் இருக்கிற இடத்துல போய் நீங்க ஓட்டிக்கிட்டு சேட்டை பண்ணி கரெக்டா பண்ணி காவலர் அடிச்சுட்டு போய்ங்களோ?